டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற உள்ளாட்சி அமைப்புகளைச் சேர்ந்த பிரதிநிதிகளே, கல்லூரியின் பேராசிரியர் பெருமக்களே, இன்றைக்கு பட்டம் பெறவிருக்கிற மருத்துவர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களே, வருகை தந்து சிறப்பித்திருக்கிற பெற்றோர் பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கல்லூரியின் 30வது பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சியில் நானும் கலந்து கொள்வதற்கான இந்த நல்ல வாய்ப்புக்கு முதலில் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை வந்தவுடனே நான் நம்முடைய கல்லூரியின் முதல்வர் அவர்களிடத்தில் கேட்டது, The Zendarians அப்படி என்றால் என்ன என்று கேட்டேன். அவர் கொஞ்சம் குழப்பமா இருந்துச்சு, இது ஆங்கில வார்த்தையும் இல்லை, என்ன அர்த்தம் தெரியல அப்படின்னு சொல்லி டிஎம்இ கேட்டாங்க. டிஎம்இயும் யார் யாருக்கையிலேயே கேட்டு பார்த்தாரு, யாருக்கும் சரியா தெரியல. கடைசியா கண்டுபிடிச்சிட்டாங்க, இது ஒரு கிரேக்க வார்த்தை. அதற்குரிய அர்த்தம் என்பது குரூப் ஆஃப் 100 வாரியர்ஸ், அதாவது 100 வீரர்கள் கொண்ட படை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இன்னைக்கு ஒரு 100 வீரர்கள், இளம் மருத்துவர்கள் இன்னைக்கு சேலம் மருத்துவக் கல்லூரியிலிருந்து ஒரு படையோட தொடங்கி இருக்கிறீங்க. இது ஒரு நல்ல தொடக்கம். உண்மையில் நம்முடைய இளம் மருத்துவர்களை நான் மனமாற வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். இந்த கல்லூரியை பொறுத்தவரை கடந்த 30 ஆண்டுகளாக மிக சிறப்பான வகையில் பல்வேறு சிறப்புக்குரிய மருத்துவர்களை நாட்டுக்கு அளித்து வருகிறது. மருத்துவர் விஜய் தீபன் என்பவர் தற்போது விஜயவாடாவில் இணை ஆணையராக பணியாற்றி வருகிறார். அவர் இந்த கல்லூரியின் பழைய மாணவர் என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. அதேபோல் மருத்துவர் பிருத்திவி என்பவர் இங்கிலாந்தில் இருக்கிற லீட்ஸ் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராகவே பணியாற்றி வருகிறார். இங்கிலாந்தில் ஒரு துணைவேந்தர் சேலம் மருத்துவக் கல்லூரியில் பயின்ற பழைய மாணவி என்பது கல்லூரியில் இருக்கிற அனைவருமே பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அதேபோல அமெரிக்காவில் இருக்கிற பாஸ்டன் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவின் தலைவராக இருப்பவர் டாக்டர் சதீஷ் பாபு என்பவரும் இந்த கல்லூரியின் பழைய மாணவர் என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. அதைவிட இன்னொரு கூடுதல் சிறப்பு, இந்த கல்லூரியில் பயின்று இன்றைக்கு இந்த கல்லூரியிலேயே 12 பேர் துறை தலைவர்களாக இருக்கிறார்கள். அது இன்னமும் மிகப்பெரிய அளவில் சிறப்பு. கல்லூரியில் பயின்றவர்கள் இந்த கல்லூரியிலேயே துணைத் தலைவர்களாக 12 பேரும், ஒரு 44 பேர் பல்வேறு துறைகளிலும், ஆக மொத்தம் 56 பேர் இந்த கல்லூரியின் பழைய மாணவர்கள் தற்போது இந்த கல்லூரியின் வளர்ச்சிக்கு உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது மகிழ்ச்சி. அந்த வகையில் இந்த கல்லூரியின் மாணவர்கள் ஏற்கனவே சாதித்த சாதனையாளர்களாக வென்று காட்டியிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு இந்த ஜெண்டாரியன்ஸ் நிச்சயமாக நீங்களும் எதிர்காலத்தில் மிகப்பெரிய அளவிலான வெற்றியாளர்களாக வலம் வருவீர்கள் என்கின்ற அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஒரே ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். வருகை தந்திருக்கிற டிஎம்இ அவர்கள் 2022ஆம் ஆண்டு என்னை இதே போன்றதொரு பட்டமளிப்பு விழாவுக்கு அழைத்திருந்தார். நான் அந்த நிகழ்ச்சிக்கு போனேன். போறதுக்கு முன்னாடி எங்கையில் ஒன்று கேட்டார், என்னன்னா பட்டமளிப்பு விழாவில் பேரண்ட்ஸ் எல்லாமே அலோ பண்ணலாமா, இல்லை வெறும் ஸ்டூடெண்ட்ஸும் பேராசிரியர்கள் மட்டுமே அலோ பண்ணலாமான்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், இல்லை இல்லை பேரண்ட்ஸ்லாம் அலோ பண்ணுங்க. ஏன்னா அந்த பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எப்போ குழந்தைகளாக இவர்களை பெற்றெடுத்த போது எந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடைவார்களோ அதைவிட கூடுதலான மகிழ்ச்சியை அவர்கள் மருத்துவர் பட்டம் பெறும்போது அடைவார்கள். எனவே அவர்கள் யாரை அழைத்து வந்தாலும், பெற்றோர்களை, நண்பர்களை, ஆசிரியர்களை அல்லது ஊர் பொதுமக்களை யாரை அழைச்சிட்டு வந்தாலும் அலோ பண்ணுங்க, அதுக்கான வசதியை ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு. அப்போ தேரணி ராஜன் சார் என்ன பண்ணார், ராஜீவ்காந்தி மருத்துவமனை, அவர் சென்னை மருத்துவக் கல்லூரியின் முதல்வராக இருந்தவர். அப்போது கலைவாணர் அரங்கத்தில் 2 அரங்கங்கள், பெரிய அரங்கங்கள், அதை தாண்டி வெளியில ஒரு பெரிய பந்தல் போட்டு ஒரு ஸ்கிரீன் ஒன்று வெளியில வச்சு பெருசா
ஒரு 4000 5000 பேர் உட்காந்துருந்தாங்க. அப்ப நான் கேட்டேன், 250 மாணவர்களுக்கு 750 மருத்துவர்களுக்கு தலா 2னாலும் 500, 4ன்னா 1000, 4000 5000 பேர் வந்திருக்காங்களேன்னு கேட்டேன். இல்ல சார், ஒரு சில மாணவர்களுக்கு கிராமமா வந்திருக்காங்கன்னாரு. அதாவது அந்த கிராமத்தில் ஒரு மருத்துவர் உருவாகுவதை அந்த அளவுக்கு மக்கள் எதிர்பார்ப்போடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் கிராமங்களில் இருந்து வருகிற மாணவர்களை வாழ்த்துவதற்கு நம்முடைய கிராமத்திலிருந்து ஒருவர் இன்றைக்கு மருத்துவராகிறார். அந்த அரிய காட்சியை பார்க்க வேண்டும் என்கின்ற ஆவலோடு ஒரு மாணவருக்கு 50-100 பேர் எல்லாம் வாகனங்களை வைத்து வந்திருக்கிறார்கள் என்கின்ற மகிழ்ச்சியான செய்தியினை சொன்னார். அந்த அளவுக்கு ஒரு மகத்துவமான படிப்பு இந்த மருத்துவ படிப்பு. எனவே அந்த வகையில் நான் அப்போதே அவரிடத்தில் சொன்னது, இனிமே எந்த கல்லூரியில இந்த மாதிரி கிராஜுவேஷன் நடந்தாலும் அதுல எல்லா பெற்றோர்களையும் அனுமதிக்கணும்னு சொன்னேன். அனுமதிக்கணும்னு சொன்னது மட்டும் இல்ல, எல்லா கல்லூரியில நடக்கிற நிகழ்ச்சிக்கும் கூடுதல் இருக்கைகள் ஆனாலும் கூட போட்டு எல்லாருக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற மாதிரி வசதி பண்ணி தரணும்னு சொல்லியிருந்தேன். இதுல இன்னொரு பெரிய சிறப்பு, இந்த வருஷம் எல்லா கல்லூரியிலையும் நடக்கிற இந்த பட்டமளிப்பு விழாவில் கடந்த 2 ஆண்டுகளாவே மாணவர்களோடு பெற்றோர்களையும் மேடைக்கு அழைத்து புகைப்படம் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். அதுக்கு என்ன காரணம்னா, முதல் நிகழ்ச்சி அது ஒரு மாதிரி அமைஞ்சிருச்சு. 2022 தான் ஒரு பிரசாந்த் என்கின்ற ஒரு மாணவனுக்கு பட்டமளிக்க மேடைக்கு அழைத்தார்கள். பிரசாந்த் மேடைக்கு வந்த உடனே அவருக்கு ஒரு சிறப்பு பரிசு பதக்கம் அணிவிக்க சொன்னாங்க. பதக்கம் அணிவித்தேன். 1 2 3ன்னு லைனா அணிவிச்சுட்டே இருந்தேன். அவர் மேடையிலே நின்றுட்டு இருக்காரு, இவங்க தொடர்ச்சியா சொல்லினே இருந்தாங்க, போட்டுனே இருந்தேன். அப்புறம் நான் தீன் கையில கேட்டேன், எவ்வளவு பதக்கம் சார் கொடுப்பீங்க அப்படின்னு. இவர் மட்டுமே 40 பதக்கம் வாங்கியிருக்கிறாருன்னாங்க. ஒரு மாணவன் மட்டுமே 40 பதக்கங்கள். அதுல அந்த 40 பதக்கங்கள் அவர் பெற எதிரில் இருந்த ஒரு சகோதரி ஒரு செல்போன் எடுத்துக்கினா அங்கேயும் இங்கேயுமா ஓடி அதை போட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க. அப்ப நான் அந்த தம்பி கையில கேட்டேன், பிரசாந்த் யார் இதுன்னு கேட்டேன். எங்க அம்மா சார், சின்ன வயசுலயே அப்பா இறந்துட்டாங்க, சிங்கிள் பேரண்டா இருந்து என்னை இவ்வளவு கஷ்டப்பட்டு டாக்டர் ஆக்கி இருக்கிறாங்க, அந்த சந்தோஷத்துல தான் அவங்க படம் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னாப்ல. ஒண்ணு இல்லப்பா, அவங்கள மேல வர சொல்லுன்னு சொல்லி அவங்கள மேல வர சொல்லி அதுக்கப்புறம் கொடுக்கிற பதக்கங்கள்லாம் அவங்க கையாலேயே கொடுத்து தம்பிக்கு போட வச்சு அதுக்கப்புறம் அவங்களையும் நிக்க வச்சு ஒரு போட்டோ எடுத்தோம். அதுல இருந்து இந்த 36 காலேஜ்ல எங்க இந்த பட்டமளிப்பு விழா நடந்தாலும் பேரண்ட்ஸையும் மேடை வர வச்சு ஸ்டூடெண்டோட அந்த நம்ம மருத்துவரோட சேர்த்து போட்டோ எடுக்கிறது இன்னைக்கு அது பழக்கமா வச்சுருக்கிறோம். அந்த வகையில இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட தர்மபுரியில நடந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு லேட்டா வந்ததுக்கு அதுவும் ஒரு காரணம். அங்க எல்லாருக்குமே நானே கொடுத்துட்டு வர வேண்டியதா போச்சு. ஆனாலும் இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன இந்த பிரசாந்த் இந்த 40 பதக்கங்கள் வாங்கி அன்னைக்கு போகும்போது எங்க என்ன சொன்னார்னா, நல்ல மருத்துவரா வாப்பான்னு ஒரு மாதிரி ஒரு சந்தேகத்தோட தலையாட்டிட்டு போனாரு. 40 பதக்கங்கள் வாங்கியிருக்கிறாரு, மருத்துவ மேற்படிப்பு எல்லாம் படிச்சுட்டு நல்லா வருவாருன்னா ஒரு மாதிரி டவுட்டாவே போறாருன்னு பார்த்தேன். அடுத்த வருஷமே அவரும் அவங்க அம்மாவும் 2 பேரும் வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்த உடனே என்னாச்சு, எங்க படிக்கிறீங்க, என்ன படிக்கிறீங்கன்னு கேட்டேன். படிக்கல சார், IAS பாஸ் பண்ணிட்டேன்னாரு. எவ்வளவு பெரிய சந்தோஷம் பாருங்க. ஒரு MBBS முடிச்ச ஸ்டூடெண்ட் ஒரு நல்ல ஒரு 40 பதக்கங்களை வாங்கின அடுத்த வருஷமே நான் IAS முடிச்சிட்டேன்னாரு. ரொம்ப பெரிய அளவிலான மகிழ்ச்சி. நம்ம மருத்துவக் கல்லூரி மாணவர் ஒருவர் அடுத்த ஆண்டே IAS கிளியர் பண்ணிட்டாருன்னும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்போ அந்த கல்லூரியின் கல்வி தரம் எந்த அளவுக்கா இருந்திருக்கு, அந்த மாணவருடைய திறமை எந்த அளவுக்கா இருக்குங்கிறத தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ஒரு 15 நாளுக்கு முன்னாடி இதே மாதிரி பட்டமளிப்பு விழா கோயம்புத்தூர்ல நடந்தது. நான் அந்த கோயம்புத்தூர் பட்டமளிப்பு விழாவுக்கு மேடைக்கு போனப்ப மேடையில எப்படி இப்ப ராஜேந்திர சார், சிவலிங்கம் சார் எல்லாம் உட்காந்துருக்காங்களோ அது மாதிரி வரிசையா எல்லாரும் உட்காந்துட்டு இருந்தாங்க. அந்த மேடையை நான் பார்த்தப்ப பிரசாந்தும் ஒரு சேர்ல உட்காந்துட்டு இருந்தாரு முன்னிருக்கையில. நான் பிரசாந்தை கூப்பிட்டு கேட்டேன், என்ன பிரசாந்த் இங்க இருக்கீங்கன்னு கேட்டேன். சார் உங்களுக்கு தெரியாதா, நான் தான் இப்போ கோயம்புத்தூரோட அசிஸ்டன்ட் கலெக்டர் சார், கலெக்டர் பிராக்டிஸ் இங்கதான் இருக்கிறேன் அப்படின்னாரு. இப்போ கோயம்புத்தூர்ல ஒர்க் பண்றாரு, அவர் அசிஸ்டன்ட் கலெக்டரா இருக்கிறார். இது ஏன் சொல்றேன்னா, இப்ப இதுல இந்த 100 பேர்ல நீங்க நிறைய பிரசாந்துகளாக நீங்கள் உருவாக வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. அது மட்டும் இல்ல, இப்ப நான் ஏற்கனவே ஒரு பட்டியல் சொன்ன பாருங்க. இப்ப இங்கேயே இந்த கல்லூரியிலேயே 56 பேர் துறை தலைவர்களாகவும் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான
மருத்துவர்களாக இந்த மருத்துவமனையில் கல்லூரியில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இதுல விஜய் தீபன், பிருத்வி, சதீஷ் பாபு, இந்த மாதிரி ஏராளமான பேர் பல்வேறு துறைகளில் லண்டன்லயும் இங்கிலாந்துலயும் அமெரிக்காவிலையும் கூட இன்னைக்கு சிறந்த பொறுப்புகளில் இருக்கிறார்கள். நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வது அல்லது அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்வது என்னன்னா, இன்னொரு 7-8 வருஷம் கழிச்சு வேற யாராவது இந்த மேடையில சிறப்பு விருந்தினர் பேசும்போது இந்த 100 பேர்ல, இப்ப நீங்க சொல்லிருக்கிறீங்கல்ல 100 பேர் கொண்ட படையின்னு, இந்த 100 பேர் கொண்ட படையில இதே மாதிரி பேர் படிக்கிற மாதிரி ஒரு 10 பேர் உங்களை நீங்கள் உயர்ந்த நிலைக்கு ஆளாக்கி கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களை வாழ்த்த பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை பொறுத்தவரை கல்லூரியின் முதல்வர் மருத்துவர் தேவி மீனால் அவர்கள் மிக சிறப்பாக இந்த கல்லூரியை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். கல்லூரியை மட்டுமல்ல, மருத்துவமனையையும் மிக சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார். மருத்துவமனையில் இன்றைக்கு பல்வேறு நம்முடைய இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு குறிப்பாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஏராளமான புதிய திட்டங்களை இந்த மருத்துவமனையில் செயல்படுத்தி இருக்கிறார்கள். நீங்கள் எல்லாம் பயிற்சி மருத்துவர்களாக இருந்திருப்பீர்கள், அப்போது உங்களுக்கு நன்றாக தெரியும். இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு இங்கே ஒரு முதுகலை பட்டப்படிப்புகள் கம்யூனிட்டி மெடிசன் இங்கே உருவாக்கி தரப்பட்டது. அதேபோல் அலைடு ஹெல்த் சயின்ஸ் 4 பட்டப்படிப்புகள் இங்கே உருவாக்கி தரப்பட்டது. அது மட்டும் அல்ல, இந்த கல்லூரிக்கு சர்டிபிகேட் ஆஃப் அப்ரிசியேஷன் இன் நோட்டபிள் இம்ப்ரூவ்மெண்ட் இன் மல்டி டிசிப்ளினரி ரிசர்ச் யூனிட் என்ற சான்றிதழை டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த் ரிசர்ச் டெல்லி அங்கிருந்து இந்த கல்லூரி பெற்றிருக்கிறது. இப்படி பல்வேறு சிறப்புகளை பெற்றிருக்கிற இந்த கல்லூரிக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் 65 கோடியே 43 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு வகைகளிலான வளர்ச்சி பணிகளை செய்திருக்கிறார்கள். அதாவது உணர்திறன் ஒருங்கிணைப்பு பூங்கா, சித்த மருத்துவ கட்டிடம், கட்டண படுக்கை தொகுதிகள், பன்னோக்கு பல் மருத்துவ சிகிச்சை பிரிவு, லீனியர் ஆக்சிலேட்டர், அதேபோல் பிராக்கி தெரபி, சிடி சிமுலேட்டர், அதிநவீன கோபால்ட் கதிர்வீச்சு சிகிச்சை இயந்திரம், பெட்சிடி, கேத் லேப், ஈமோடயாலிசிஸ், சிடி ஸ்கேன், லேப்ரோஸ்கோபி, டிஜிட்டல் ரேடியோகிராபி கருவி, டிஜிட்டல் மொபைல் எக்ஸ்ரே, சிஆர்எம் போன்ற அதிநவீன கருவிகள் இந்த மருத்துவமனையில் இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அரசு பொறுப்பேற்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி 65 கோடியே 45 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இந்த வெஸ்டர்ன் பெல்ட் என்று சொல்வார்கள், இந்த மேற்கத்திய மாவட்டங்களில் எப்போதுமே இல்லாத அளவுக்கு கேத்லாப், பெட்சிடி போன்ற பல்வேறு அதிநவீன மருத்துவ உபகரணங்கள் இந்த 4 ஆண்டுகளில் பொருத்தப்பட்டிருக்கிறது. அதேபோல் இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இப்பொழுதும் கூட ஒரு 51 கோடியே 98 லட்சம் மதிப்பீட்டில் செவிலியர் பள்ளிக்கான கட்டிடம் ஒன்று கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. 50 படுக்கைகள் கொண்ட தீவிர சிகிச்சை பிரிவு கட்டிடம் ஒன்றும், பல் மருத்துவ சிகிச்சை கருவிகள் போன்றவைகள் வைப்பதற்கு ஏறத்தாழ 51 கோடியே 98 லட்சம் ரூபாய் செலவில் இப்போது அந்த பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையிலும் 2 கோடியே 28 லட்சம் மதிப்பீட்டில் சிறப்பு பச்சிளங்குழந்தைகள் பராமரிப்பு பிரிவுக்கு அதிநவீன கருவிகளும், குழந்தைகள் நலப்பிரிவு மேம்படுத்தப்படும் பணிக்கு நிதி ஒதுக்கீடும் செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு பணிகள் இந்த கல்லூரிக்கு செய்யப்பட்டிருக்கிறது. கல்லூரிக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாகவே சேலம் மாவட்டத்தில் இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு இதுவரை 35 நகர்ப்புற நலவாழ்வு மைய கட்டிடங்கள், நலவாழ்வு மைய மருத்துவமனைகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. 39 சுகாதார நிலைய கட்டிடங்கள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. 51 ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வட்டார பொது சுகாதார அலகு கட்டிடங்கள், செவிலியர் குடியிருப்பு கட்டிடங்கள், புறநோயாளிகள் பிரிவு கட்டிடங்கள் இன்றைக்கு கட்டப்பட்டு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு சேலத்தில் மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஒரு மிக சிறப்பான திட்டங்களை மருத்துவத்துறையில் ஏற்படுத்தி இன்றைக்கு உலக அளவில் தமிழ்நாட்டின் மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்த காரணமாக இருந்திருக்கிறார்கள். 2021 ஆகஸ்ட் திங்கள் 5ஆம் தேதி மாண்புமிகு முதல்வர் அவர்களால் கிருஷ்ணகிரி மாவட்டம்
சாமணப்பள்ளி என்கின்ற பகுதியில் ஒரு கிராமத்தில் தொடங்கப்பட்ட திட்டம்தான் மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற திட்டம். தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிற மக்களுக்கு ஒவ்வொரு வீடாக தேடி சென்று டயபெட்டிக், ஹைப்பர் டென்ஷன், பாலியேட்டிவ் கேர், பிசியோதெரப்பி, டயாலிசிஸ் என்று 5 வகை நோய் பாதிப்புகளுக்கு வீடுகளுக்கே தேடி சென்று மருத்துவம் பார்க்கிற அந்த ஒரு மகத்தான திட்டம். அந்த திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைக்கிற போது முதல் பயனாளிக்கு மருந்து பெட்டகத்தை தந்து இது 1 கோடி பயனாளர்களை இந்த திட்டம் சென்றடைய வேண்டும் என்று சொன்னார். ஆனால் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால் இப்பொழுது அது 2,28,00,000 பேரை சென்றடைந்திருக்கிறது என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. அதனினும் இந்த துறைக்கு இன்னொரு கூடுதல் சிறப்பு, 2 கோடியை தாண்டிய நிலையில் கடந்த செப்டம்பர் திங்கள் 25ஆம் தேதி அமெரிக்கா நியூயார்க்கில் ஒரு ஐநா சபையின் பொது கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் உலகில் தொற்றா நோய்களுக்கு சிறப்பாக மருத்துவம் அளிக்கிற பகுதி எது என்று அவர்கள் ஆராய்ந்த போது தமிழ்நாடு தான் இந்த திட்டங்களை மிக சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர் ஏஜென்சி டாஸ்க் போர்ஸ் அவார்டு என்கின்ற ஒரு ஐநா சபையின் விருது இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்திய மருத்துவத்துறை வரலாற்றில் ஒரு மாநிலத்தில் ஒரு துறைக்கு ஐநா விருது கிடைக்கப்பட்டிருப்பது என்பது தமிழ்நாட்டிற்குத்தான் என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. எனவே அந்த காலகட்டத்தில் நீங்கள் பணியாற்றி இருக்கிறீர்கள். நிச்சயம் நீங்களும் கூட இன்னும் ஒரு 20 ஆண்டுகள் கழித்து வேறு எங்கேயாவது சிறப்பான இடத்தில் பணியாற்றி கொண்டிருந்தாலும் தமிழ்நாட்டில் சிறப்பு திட்டங்கள் பயன்படுத்திய நேரத்தில் தான் நான் மருத்துவராக பயிற்சிக் கொண்டிருந்தேன். மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48, இதயம் காப்போம், நடப்போம் நலம் பெறுவோம், மக்களை தேடி மருத்துவ ஆய்வக திட்டம், தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம், இப்படி ஏராளமான திட்டங்கள் தமிழ்நாட்டில் இன்றைக்கு செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்றால் அந்த திட்டங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் வந்தபோதுதான் நான் மருத்துவ படிப்பு படித்துக் கொண்டிருந்தேன் என்று நாம் பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். ஐநா விருது மட்டுமல்ல, நேற்றைக்கு நீங்கள் செய்தித்தாள்களில் பார்த்திருப்பீர்கள், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 என்கின்ற அந்த திட்டத்தின்படி 2021 டிசம்பர் திங்கள் 18ஆம் தேதி மாண்புமிகு முதல்வர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 என்கின்ற திட்டம் தமிழ்நாட்டின் சாலைகளில் விபத்து நேர்ந்தால் விபத்துக்குள்ளானவரை முதல் 48 மணி நேரத்தில் அவருக்கு உதவி செய்து 1 லட்சம் ரூபாய் தந்து அவரை காப்பாற்றும் ஒரு அற்புதமான திட்டம். அந்த திட்டத்தின்படி இதுவரை 4 லட்சம் பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள். 4 லட்சமாவது பயனாளியை நேற்றைக்கு நான் ACS மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சென்று நேற்றைக்கு நலம் விசாரித்து அவருக்கு பழக்கூடை அளித்து அவர் விரைந்து நலம் பெற வாழ்த்தி விட்டு வந்தேன். 4 லட்சமாவது பயனாளி. ஆக ஏறத்தாழ 365 கோடி ரூபாய் இதற்காக இன்றைக்கு இந்த அரசு செலவு செய்திருக்கிறது. 1 லட்சம் ரூபாய் என்பது இப்பொழுது 2 லட்சம் ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் கடந்த 4-5 மாதங்களுக்கு முன்னால் ஒன்றிய அரசின் சார்பில் டெல்லியில் இருந்து அதிகாரிகள் வந்து தமிழ்நாட்டில் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 என்கின்ற இந்த மகத்தான திட்டத்தை நீங்கள் எப்படி செயல்படுத்துகிறீர்கள் என்று கேட்டு அதற்கான விவரங்களை கேட்டு பெற்று சென்றார்கள். சென்றதன் விளைவு இப்பொழுது இந்தியா முழுமைக்கும் விபத்துகளில் சிக்குபவர்களுக்கு 1.5 லட்சம் ரூபாய் தருகிற திட்டத்தை ஒன்றிய அரசே அறிவித்திருக்கிறது. அதற்கான ஒரு அடித்தளமிட்டது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வணக்கத்திற்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. அந்த வகையில் இன்றைக்கு பல்வேறு திட்டங்கள் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் பெருமைப்பட்டுக் கொள்ளுகிற வகையில் மருத்துவ கட்டமைப்பு தமிழகத்தில் இருக்கிற சமயத்தில்தான் நீங்கள் இளம் மருத்துவர்களாக இன்றைக்கு வெளியில் செல்லுகிறீர்கள் என்கின்ற மனநிறைவோடு நீங்கள் எதிர்காலத்தில் இன்னமும் MBBS என்பது இது ஒரு தொடக்க நிலை கல்விதான். இன்னமும் கூடுதலாக நீங்கள் பல்வேறு வகைகளில் கூடுதலாக பயின்று உங்களுக்கும் உங்களை நம்பி இருக்கிற உங்களுடைய பெற்றோருக்கும் உங்களை சார்ந்த உற்றார் உறவினர்கள் அனைவருக்குமே நீங்கள் ஒரு பாதுகாவல் அரண்களாக இருக்க வேண்டும் என்றால் இன்னமும் நீங்கள் கூடுதலாக பயின்று இந்த மருத்துவ கல்வியை தொடர வேண்டும் என்று சொல்லி சிறப்பான இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்போடு ஏற்பாடு செய்திருக்கிற நம்முடைய கல்லூரியின் முதல்வர் அவர்களை மனதார வாழ்த்தி நான் நாளை காலுக்கெல்லாம் விமான நிலையத்திற்கு சென்று 5:20க்கு சென்னைக்கு பயணமாக வேண்டும். சென்னையில் இதற்கு பின்னால் ஒரு 3 நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கு ஏற்கனவே தேதி கொடுத்திருக்கிற காரணத்தினால் நான் விரைந்து செல்ல வேண்டியிருக்கிறது.
எனவே 100 பேருக்கும் நானும் மரியாதைக்குரிய திரு ராஜேந்திரன் அவர்களும் இருந்து சான்றிதழ்களை தரலாம் என்று கருதி இருந்தேன். ஆனால் நான் வருவதற்கே நேரமாகிவிட்டது என்கின்ற நிலையில் மரியாதைக்குரிய சுற்றுலாத்துறை அமைச்சர் பெருமதிப்பிற்குரிய பண்பாளர் ராஜேந்திரன் அவர்களிடத்தில் நான் கேட்டுக்கொண்டேன். நான் ஒரு 4 பேருக்கு கொடுத்துட்டு போயிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க இருந்து மீதி இந்த 96 பேருக்கும் கொடுத்து பெற்றோர்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். அவரும் மகிழ்ச்சியோடு ஒப்புக்கொண்டிருக்கிறார். அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியினை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.